ஹோர்மோஸ் நீரிணை திறப்பில் புதிய திருப்பம். ஹோர்மோஸ் நீரிணையின் கட்டுப்பாடு தொடர்பாக ஓமானுடன் ஒரு ஒப்பந்தம் எட்டப்படும் நிலையை நெருங்கியுள்ள போதிலும் அந்த நீர்வழியை மீண்டும் திறப்பதற்கு அது மட்டுமே போதுமானதாக இருக்காது என்று ஈரான் தெரிவித்துள்ளது. அதேவேளையில் அங்கு ஈரான் மற்றொரு கப்பல் மீது தாக்குதல் நடத்தியதாக ஐக்கிய அரபு ராச்சியம் தெரிவித்துள்ளது. நீரிணையின் இருபுறமும் அமைந்துள்ள ஈரானுக்கும் ஓமானுக்கும் இடையே விரைவில் ஒரு ஒப்பந்தம் எட்டப்படும் என்றும் இதன் மூலம் வழமையான எண்ணெய் போக்குவரத்து மீண்டும் தொடங்கும் என்றும் அமெரிக்க அதிகாரி ஒருவர் அண்மையில் தெரிவித்துள்ளார். அதன்படி பிப்ரவரி 28 அன்று ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களுடன் தொடங்கிய மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பரந்த அளவிலான ஒப்பந்தத்திற்கு இந்த மூலோபாய நீர்வழியின் கட்டுப்பாடு குறித்து இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒப்பந்தம் மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகின்றது. ஹோர்மோஸ் நீரிணை வழியிலான புதிய கப்பல் போக்குவரத்து பாதை குறித்த ஒப்பந்தத்தை ஈரானும் ஓமானும் மிகவும் நெருங்கியுள்ளன என்று ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி தெரிவித்துள்ளார். இருப்பினும் நீரிணையை மீண்டும் திறப்பது அமெரிக்கா ஈரானுக்கு வழங்கும் நஷ்டஈடு உள்ளிட்ட பிற நிபந்தனைகளிலேயே தங்கியுள்ளது என்று அவர் கூறியுள்ளார். மேலும் நீரிணை வழியிலான முந்தைய கப்பல் போக்குவரத்து பிரிவு திட்டம் இனி தெஹ்ரானுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என குறிப்பிட்ட அவர் நிரந்தர பாதை குறித்த தொழில்நுட்ப மற்றும் சட்ட பிரச்சினைகள் தீர்க்கப்படும் வரை ஓமானுடன் ஒரு தற்காலிக பாதை குறித்து ஈரான் விவாதித்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி போருக்கு முன்னர் உலகளாவிய எண்ணெய் மற்றும் எரிவாயு ஏற்றுமதியில் 5 பங்கை கொண்டு சென்ற குறுகிய நீரிணையில் செல்லும் கப்பல்கள் மீதும் வளைகுடா நாடுகள் மற்றும் ஜோர்தானில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீதும் தாக்குதல்களை நடத்தி ஈரான் அமெரிக்காவின் தாக்குதல்களுக்கு பதிலளித்து வருகின்றது. எனினும் ஹோர்மோஸ் நீரிணையை கடந்து சென்ற தனது அரசுக்கு சொந்தமான எண்ணெய் நிறுவனத்துடன் தொடர்புடைய ஒரு சரக்கு கப்பல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஐக்கிய அரபு ராச்சியம் தெரிவித்துள்ளது.